கைஸ், இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பேய் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையன்றதை சொல்லுங்க. ஏன்னா இந்த வீடியோல ஒரு பொண்ணோட உடம்புல 7 ஆன்மாக்கள் இருக்கிறதா சொல்றாங்க. இந்த பொண்ணோட பேர் வந்து ஆனிலிசா. இந்த பொண்ணு எங்க வாழ்றா அப்படின்னா ஜெர்மனில 1950ல ஒரு கப்பலுக்கு வந்து மகளா பிறக்கிறா. இந்த பொண்ணு பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவளோட அம்மாவுக்கு ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்கு. உங்களுக்கு கப்பல்ஸ்க்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த அம்மாவுக்கு ஆல்ரெடி ஒரு அஃபேர் வந்து அதுல இருந்து பிறந்த குழந்தை தான். அந்த குழந்தை பிறந்ததுனாலே அந்த சொசைட்டி, அந்த சுத்தியில ஊருக்காரங்க, அந்த பொண்ணோட சொசைட்டில இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பொண்ணை வந்து தப்பா பேசி 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 அந்த பொண்ணோட மனசை ரொம்ப காயப்படுத்தி வச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க ஒரு ஆளை மீட் பண்ணி 2 பேருக்கு மனசு ஒத்து போய் அந்த பொண்ணையும் அக்செப்ட் பண்ணி அவங்களுக்கு கல்யாணம் நடக்குது. அவங்க கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறமா தான் அந்த ஆனிலிசான்ற பொண்ணு பிறக்கிறா. இந்த பொண்ணு பிறந்து ஒரு 6 வயசு இருக்கும் போதே அவளோட அக்கா, அந்த அம்மாவுக்கு ஆல்ரெடி ஒரு பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு ஆல்ரெடி இறந்து போயிடுறா. இந்த பொண்ணு இப்படி இறந்து போனனால அன்டச்சபிலிட்டி, யாரும் தீண்டாமை. ஏன்னா இந்த பொண்ணு வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த குழந்தை பிறந்தனால இந்த குழந்தைய வந்து நார்மலா புதைக்கிற இடத்துல புதைக்க கூடாது, இந்த குழந்தைக்கு வந்து தனியான ஒரு இடத்துல தான் புதைக்கணும் அப்படின்றதுக்காண்டி அவங்க வீட்டுக்கு பின்னாடியே குழி தோண்டி அங்க வந்து இந்த பொண்ணை புதைச்சு வைக்கிறாங்க. இதுக்கப்புறமா அவங்களோட அம்மா வந்து இந்த மாதிரி எல்லாரும் தப்பா பேசுறாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி கடவுளை நாட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வந்து பொதுவா ஜீசஸை கும்பிடுறவங்க, கிறிஸ்டியானிட்டியை கும்பிடுறவங்க. அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம ஊர்ல இப்படி விரதம் இருந்து சாமிக்கு வந்து அங்க பிரதர்ஷனம் பண்ணி பால் காவடி தூக்கி அந்த மாதிரிலாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கிறிஸ்டியானிட்டியில என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே இவங்க பண்றாங்க. இதை பார்த்து ஆனிலிசா வந்து வளர ஆரம்பிக்கிறா. தொடர்ந்து இந்த சொந்தக்காரங்க அக்கம் பக்கத்துல வீட்டுக்காரங்க எல்லாருமே இந்த அவங்க அம்மா வந்து தப்பா பேசுறாங்க. இதை பார்த்து வளர்ற ஆனிலிசாவுக்கு மனசுல ரொம்ப காயம் ஏற்படுது, டிப்ரெஷனுக்கு உள்ளாகுறா. இவளுக்கும் மனசுக்குள்ள வந்து ஜீசஸோட நம்பிக்கை வந்து அதிகமாகுது. ஒரு கட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து நைட்டு வந்து பெட்ல தூங்காம தரையில தூங்குறா. தரையில தூங்கி ஜீசஸை வழிபாடு பண்றா. அவங்க ரூம் ஃபுல்லாமே ஜீசஸோட போட்டோ ஒட்டி வைக்கிறா. இந்த மாதிரி ஜீசஸோட ஆதிக்கம் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. அந்த பொண்ணோட மனசுல நம்பிக்கை வந்து கூடிக்கிட்டே இருக்கு. டெய்லி சர்ச்சுக்கு போறா, டெய்லி சாமி கும்பிடுறா. அப்படி என்னதான் பண்ணாலுமே இவங்க பேசுறவங்க வந்து பேசிட்டு தான் இருக்காங்க, தப்பா பேசிட்டு தான் இருக்காங்க. ஸ்கூலுக்கு போறப்ப கிண்டல் பண்றாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிறனால ரொம்ப டிப்ரெஷன் ஆகி ஒரு கட்டத்துல 16 வயசு இருக்கும்போது இந்த பொண்ணுக்கு வந்து வலிப்பு ஏற்படுது. இவங்க அப்பா அம்மா எல்லாரும் பயந்து போய் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து எந்த மருந்து கொடுத்தாலுமே கேட்க மாட்டேங்குது. டாக்டர் என்னென்னமோ ட்ரை பண்ணி பாக்குறாங்க. திடீர்னு அந்த வலிப்பை வந்து ஸ்டாப் பண்ணி அந்த பொண்ணை வீட்டுக்கு அனுப்புறாங்க. ஆனா வீட்டுக்கு அனுப்பி கொஞ்ச நேரத்திலேயே அந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரி பிஹேவ் பண்றா. தனக்கு தானே பேசிக்கிறா. ஜீசஸ் போட்டோ வந்து தூக்கி போட்டு உடைக்கிறா. ஜீசஸ் தான் கதின்னு இருந்த பொண்ணு, ஜீசஸ் தான் தன்னோட தெய்வம்னு நினைச்ச பொண்ணு ஜீசஸ் போட்டோவே போட்டு உடைக்கிறா. இவங்க அப்பா அம்மா வந்து ஏதோ உடம்பு முடியாம தான் இப்படி பண்றான்னு சொல்லி ஹாஸ்பிட்டலா ஏறி இறங்குறாங்க. பட் என்ன பண்ணாலுமே அந்த பொண்ணுக்கு வந்து சரியாகிற மாதிரி தெரியல. தொடர்ந்து வலிப்பு வந்து வந்துகிட்டே இருக்கு. திடீர்னு கொஞ்ச நேரத்துல நைட் எந்திரிச்சு கத்த ஆரம்பிக்கிறா. இவங்க பயந்து போய் பக்கத்துல உள்ள அந்த ஃபாதர் இருப்பாங்களா சர்ச்சில், அவங்கள்ட்ட கூப்பிட்டு வந்து மந்திரிக்கிறாங்க. அப்படி என்ன பண்ணுவோம், அந்த பொண்ணுக்கு வந்து கியூர் ஆகவே இல்லை. ஒரு கட்டத்துல அவங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க, இருக்கிறதுல ஹை ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூப்பிட்டு போய் ஸ்கேனிங்லாம் எடுத்து பாக்குறாங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்தவங்க வந்து இந்த உங்க பொண்ணுக்கு வந்து ஒண்ணுமே இல்லை, எல்லாமே நார்மலா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு வலிப்பு வந்து வந்துகிட்டே இருக்கு. ஊரா ஏறி இறங்குறாங்க, கோயிலா ஏறி இறங்குறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்துல ஒரு சர்ச்சுக்கு போகும்போது அங்க உள்ள ஒரு வயசான ஒரு அம்மா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்க பொண்ணுக்கு வந்து உடம்பெல்லாம் சரியில்லைங்க, இவளுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. அவங்க அப்பா அம்மா எல்லாம் பதறி போய் எதுக்கு இப்படி சொல்றீங்க, அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு இவங்க வந்து ஆர்கியூ பண்றாங்க. அப்ப அந்த பாட்டி வந்து சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்க பொண்ணு வந்து சர்ச்சுக்கு உங்க கூட தான் வரா. பட் ஆனா பாதி தூரத்திலேயே அவ வந்து நின்றுடுறா, சர்ச்சுக்குள்ள வர மாட்டேங்கிறா. ஜீசஸ் போட்டோவை வந்து காட்டினா தூக்கி எறிகிறா. இவங்க வந்து அதை ப்ரூவ் பண்ணி காட்டுறதுக்காண்டி ஜீசஸ் போட்டோவை அந்த பொண்ணோட மூஞ்சில வச்சு வைக்கிறாங்க. அந்த ஜீசஸ் போட்டோவை அப்படியே தள்ளி விட்டு உடச்சிட்டு அந்த இடத்த விட்டு அந்த பொண்ணு நகர்ந்து போயிடறா. இது அப்போ அவங்க அப்பா அம்மா பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. வரைக்கும் அந்த ஆங்கிள் அவங்க அப்பா அம்மா யோசிக்கவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை சர்ச்சில் இருந்து வீட்டுக்கு கூட்டி வராங்க. அன்னைக்கு நைட் அந்த பொண்ணு திடீர்னு எந்திரிச்சு உட்காந்து கத்த ஆரம்பிக்கிறா. புரியாத பாஷையில கத்த ஆரம்பிக்கிறா. வேற மொழிகள்ல கத்த ஆரம்பிக்கிறா. இது வரைக்கும் அந்த மொழி அவங்க அப்பா அம்மா கேட்டதே இல்லை. அந்த மாதிரி பழமையான அந்த காலத்துல இருக்கும்ல, அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி கத்த ஆரம்பிக்கிறா. அது என்னன்னு அவங்களுக்கு புரியவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பொண்ணு வீட்டுக்குள்ள தெரியிற பூச்சிகள் இருக்குல்ல, இன்செக்ட்ஸு, ஸ்பைடரு, எலி, அப்புறம் பல்லி, இதெல்லாம் பிடிச்சி சாப்பிட ஆரம்பிக்கிறா. சாப்பாடு சாப்பிடாம அந்த பொண்ணு நாளுக்கு நாள் வீக் ஆகிட்டே போறா. இவங்க அப்பா அம்மா ரொம்ப கவலையில, இருக்கிறதுலே வந்து பேய் ஓட்டுறவங்க எல்லாம் இருப்பாங்களே, அவங்கள கூப்பிட்டு அந்த ஃபாதர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பேய் ஓட்டுறதுக்காண்டி சொல்றா. அவங்க வந்து ரிச்சுவல்ஸ் பண்றாங்க, சடங்குகள் பண்றாங்க. அந்த சடங்குல தான் தெரிய வருது, இந்த பொண்ணோட உடம்புல ஏகப்பட்ட ஆத்மாக்கள், கிட்டத்தட்ட 7 பேய்கள் இந்த பெண்ணோட உடம்புல இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃபாதர்ஸ் வந்து அவங்க அந்த பொண்ணை சேர்ல உட்கார வச்சு மந்திரங்கள்லாம் பண்ணும்போது ஒவ்வொரு பேயா வெளியே வருது. நீ யாரு, நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து
இருக்கிறதுலே வந்து ரொம்ப கொடூரமான கிறிஸ்டியானிட்டியை ஒழிக்கணும்னு நினைச்ச ஒரு அசுரன், ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்த வாழ்ந்த ஒரு அசுரன் வந்து கிறிஸ்டியானிட்டியை அழிக்கணும்னு நினைச்சவன் இந்த பொண்ணோட உடம்புல வந்து பேசுறான், அந்த பாஷையில பேசுறான், அந்த வாய்ஸ்ல வந்து எடுத்து பேசுறான். திருப்பி பார்க்கும்போது இருக்கிறதுலே கொடுங்கோல் ஆட்சிக்காரன், ஜெர்மனியில பிறந்து கொடுங்கோல் ஆட்சிக்காரன், இருக்கிறதுலே அரக்கன்னு உலகமே அறியப்பட்ட ஹிட்லர், அவரோட வாய்ஸ் வந்து பேசுறாரு. இது மாதிரி தொடர்ந்து 7 பேய்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கு. இது அவங்க அப்பா அம்மா பாக்குறாங்க, அவங்களுக்கு ஷாக், என்ன பண்றதுனே தெரியல. இந்த பொண்ணோட உடம்புலாம் வந்து வத்தி போய் கண்ணுல வந்து கருவளையம் வந்து பாக்குறதுக்கே பேய் மாதிரி இருக்கா. யோசிச்சு பாருங்க, நைட்டு நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க, திடீர்னு பக்கத்துல இருக்கவங்க எந்திரிச்சு உட்காந்து இப்படி கத்தும் போது எப்படி இருக்கும்? அப்படிதான் அவங்க அப்பா அம்மா ஒவ்வொரு ராத்திரியுமே கிடக்குறாங்க. ஒரு கட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ட்ரீட்மெண்ட், இந்த ரிச்சுவல்ஸ் இருக்குல்ல, எக்ஸாசம், அந்த பேய் ஓட்டுறது, அது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 10 வருஷத்துல 67 வாட்டி அந்த பொண்ணுக்கு வந்து பேய் ஓட்டியிருக்காங்க. அந்த பொண்ணு நாளுக்கு நாள் சாப்பிடாம வீக் ஆகிட்டே இருக்கா. இந்த ஃபாதர்ஸால அந்த பேயை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம அவங்களோட பிஷப் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து இதை இன்ஃபார்ம் பண்றாங்க. அந்த பிஷப் வந்து உண்மையிலே இந்த பொண்ணுக்கு பேய் இருக்கா, உண்மையிலே 7 ஆத்மா இருக்கான்றதை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி ஒரு டாக்டரை வந்து, நம்பிக்கையான டாக்டர் வந்து அனுப்புறாங்க. அந்த டாக்டர் வந்து டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு பிரெயின்லாம் எந்த ப்ராப்ளமே இல்லை, ரொம்ப நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இதை பார்த்து தான் பிஷப் வந்து ஷாக் ஆகி அந்த பிஷப்பே நேரில் வந்து இந்த பொண்ணுக்கு வந்து பேய் ஓட்டுறாங்க. பேய் ஓட்டி வந்துருச்சு. அன்னைக்கு நைட் வந்து இந்த பொண்ணு ஒரு ரூம்ல அடைச்சி வச்சிடுறாங்க. காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த பொண்ணு என்ன பண்றா அப்படின்னா, அவளோட யூரினையை அந்த பொண்ணு வந்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. இதை பார்த்து அவங்க அப்பா அம்மா வந்து மனசு உடஞ்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசும்போது அந்த பொண்ணு வந்து மனசு உடஞ்சு அழுது, நான் இப்படி உயிரோட இருக்கனால தானே எனக்கு இப்படிலாம் நடக்குது, நான் செத்து போறேன், எனக்கு எந்த சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை தன்னைத்தானே வருத்திக்க ஆரம்பிக்கிறா. இப்படியே 10 வருஷங்கள் கடந்து போகுது. 67 வாட்டி அந்த பொண்ணுக்கு பேய் ஓட்டியிருக்காங்க. ஒரு கட்டத்துல அந்த பொண்ணோட உடம்பால அந்த சக்தியை தாங்க முடியல. ஏன்னா சாப்பிட்டாதானே உடம்புல சக்தி இருக்கும். எதுவுமே இல்லாம அந்த பொண்ணு பேயோட ரூபத்துக்கு சாப்பிடாம வைக்காம கண்ணெல்லாம் ஒட்டி போய் கண்ணெல்லாம் வெளியே வந்து ஒரு அகோரமான உடல்நிலையோட அந்த பொண்ணு வந்து இறந்து போறான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா வந்து அந்த பொண்ணை வந்து அவங்க மகல புதைச்சு அவங்க வீட்டுக்கு பின்னாடி புதைச்சாங்களா, அதே இடத்துல இந்த பொண்ணையே ஒரு காஃபின், அந்த சவப்பெட்டியில வச்சு உள்ள வச்சு புதைக்கிறாங்க. இந்த நியூஸ் வந்து அந்த ஊர் ஃபுல்லா பரவுது. ஒரு கட்டத்துல அவங்க வந்து பேய் வீடு, பேய் குடும்பம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த குடும்பத்துல அந்த சுத்தி இருக்கிற வட்டாரங்கள்ல எல்லாருமே ஒரு காலகட்டத்துல இருந்து இந்த பொண்ணோட அம்மா வந்து தப்பா பேசிட்டு இருந்தவங்களே இப்போ வந்து அந்த பேய் வீடுன்றத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த நியூஸ் வந்து ஊர் ஃபுல்லா பரவி கோர்ட்டு கேஸுக்கு வந்து போகுது. நீங்க தான் அந்த பொண்ணை கொன்னுட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு வந்து வாதாடுறாங்க. இன்னொரு தரப்பு வந்து இல்ல இந்த பொண்ணுக்கு வந்து பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு வாதாடுறாங்க. கடைசியில கோர்ட் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, நீங்க தான் வந்து அந்த பொண்ணோட அப்பா அம்மா தான் இந்த பொண்ணை வந்து சரியா ட்ரீட்மெண்ட் பண்ணாம மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்காம ரிச்சுவல்ஸு, அவங்களோட மதத்தை ஃபாலோ பண்றேன்னு சொல்லி அந்த பொண்ணை கொன்னுட்டாங்கன்னு கோர்ட்டு தண்டனை கொடுத்து அந்த பொண்ணோட அப்பா அம்மாவையும் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஃபாதரு, பிஷப்பு எல்லாத்தையும் வந்து ஜெயிலில் அடைக்கிறாங்க. ஜெயிலில் அடைச்சி இந்த பொண்ணோட அப்பா அம்மா அப்பீல் பண்ணி எங்களோட மதத்தை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணோம், மதத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லி வாதாடி அவங்க வந்து ஃபைன் கட்டிட்டு வெளியே வராங்க. இன்னுமே அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து நம்பிக்கை இல்லை. இந்த பொண்ணோட உடம்புல பேய் தான் இருந்துச்சா இல்லை நம்ம தான் அந்த பொண்ணை கொன்னுட்டோமான்ற கில்ட்டி ஃபீலிங்கில் இப்போ வந்து உண்மையிலேயே ஒருத்தவங்களை பேய் பிடிச்சி இறந்து போயிருந்தாங்க அப்படின்னா அவங்க கல்லறையில இருந்து அவங்க உடம்பு அழுகாம அதே நிலைமையில இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால 2 வருஷம் கழிச்சு கோர்ட்ல ஆர்டர் வாங்கி இந்த மாதிரி நாங்கள் வந்து தப்பான சவப்பெட்டியில வந்து புதைச்சிட்டோம், சவப்பெட்டியை மாத்துறோம்னு சொல்லி அப்ரூவல் வாங்கி அந்த பொண்ணோட சவப்பெட்டி வந்து தோண்டி எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு உண்மையிலேயே ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த கல்லறையை தோண்டும் போது பக்கத்துல வந்து எல்லாருமே நின்று வீடியோ எடுத்திருக்காங்க, ஆதாரங்கள் இருக்கு. பட் ஆனா உண்மையில இந்த சவப்பெட்டிக்குள்ள அந்த பொண்ணோட உடம்பு அழுகுன நிலையில இருந்துச்சா இல்ல நல்லா இருந்துச்சான்றது இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியல. அது வந்து ஒரு மர்மமாவே இருக்கு. இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு இந்த மாதிரி பேய் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படின்றத சொல்லுங்க. உண்மையிலேயே அந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கா இல்லையா, இல்ல அந்த பொண்ணை வந்து மென்டல் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட் பண்ணியிருந்தா உயிரோட இருந்திருப்பாளா அப்படின்றத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி வேற எந்த வீடியோ பத்தி பேசலான்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.